மேற்கு வங்கத்தின் கொல்கத்தாவில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றிய 31 வயது பெண் டாக்டர் கருத்தரங்கு அரியன் கடந்த 9ஆம் தேதி பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 21 நாட்களாக டாக்டர்கள், பொதுமக்கள், தன்னார்வலர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேற்கு வங்க சிறப்பு சட்டசபை கூட்டத்தில் இன்று பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை வழங்கும் மசோதா மேற்கு வங்க சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டது. மசோதா குறித்து சட்டசபையில் மம்தா பானர்ஜி பேசும்போது, புதிய மசோதா மூலம் சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை அடைக்க முயற்சித்துள்ளோம். மேற்கு வங்கத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் நீதிமன்றங்கள் மூலம் நீதியை பெறுகின்றனர். புகார்களை விரைந்து விசாரித்து குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க மசோதா வழிவகுக்கிறது. பாலியல் வன்கொடுமைகளை மனித குலத்திற்கு எதிரானவை, சமூக சீர்திருத்தங்கள் தேவை என மம்தா பானர்ஜி கூறினார். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை உயர் படிப்புக்காக லண்டன் சென்றுள்ள நிலையில் கட்சியை நிர்வகிக்க ஹெச் ராஜா தலைமையில் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை ஹெச் ராஜா அண்மையில் சந்தித்து பேசினார். இந்நிலையில் டெல்லி சென்ற ஹெச் ராஜா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இன்று காலை சந்தித்தார். அப்போது தமிழ்நாடு அரசியல் நிலவரம் குறித்தும் பாஜக வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் டெல்லியில் அமித்ஷாவை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் G.K. வாசன் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. நில அபகரிப்பு குறித்து திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த விஜயலட்சுமி என்பவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தங்களது நிலத்திற்கு அருகில் உள்ள நிலத்தை வாங்கிய பொள்ளாச்சியை சேர்ந்த பிரேமா என்பவர் தங்களது நிலத்திற்கும் சேர்த்து பட்டா கோரியுள்ளார். இதனை எதிர்த்து தாசில்தாரிடம் அளித்த புகார் வருவாய் அதிகாரிக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் திருப்பத்தூர் திமுக MLA நல்லதம்பி தலையிட்டதால் தங்களது நிலத்தை பிரேமாவுக்கு சாதகமாக மாற்றி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது திமுக MLA நல்லதம்பியை எதிர் மனுதாரராக இணைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி S. சவுந்தர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் நல்லதம்பியை இணைத்து மனு தாக்கல் செய்துள்ளதாக கூறினார். இதையடுத்து இந்த மனு குறித்து திமுக MLA நல்லதம்பி பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தேர்தலை எதிர்கொள்வது குறித்து மாநில தேர்தல் குழுவினருடன் நேற்று ராகுல் காந்தி ஆலோசனை நடத்தினார். அப்போது தேர்தலில் ஆம் ஆத்மியுடன் கூட்டணி வைப்பது குறித்து ஆலோசித்து சொல்லும்படி ஹரியானா மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் ராகுல் கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 3-4 தொகுதிகளை அக்கட்சிக்கு ஒதுக்க காங்கிரஸ் முன் வந்துள்ளதாகவும், முதற்கட்டமாக 30 தொகுதிகளுக்கு வேட்பாளரை முடிவு செய்து விட்டதாகவும், ஓரிரு நாளில் அது குறித்த அறிவிப்பு வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது. ஹரியானா சட்டசபை தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என ராகுல் நம்புகிறார். பார்லிமெண்ட் உள்ளேயும் வெளியேயும் பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் இந்தியா கூட்டணியை வலுப்படுத்த காங்கிரஸ் விரும்புகிறது. இங்கு வெற்றி பெறுவதற்கு எதிர்க்கட்சிகளின் ஓட்டு ஒன்று சேருவது முக்கியம் என நினைக்கும் காங்கிரஸ் கூட்டணி குறித்த முடிவை எடுக்கும்படி மாநில நிர்வாகிகளிடம் அறிவுறுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.